இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கடவுள் நம்மை சுய பரிசோதனை செய்வதற்காக அழைக்கின்றார். காரணம், இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி என்பது ஒரு நிலக்கிழார் அல்லது கடவுள் தன்மையில் இருப்பவர். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கடவுளுக்கும் நமக்கும் இடையே நடக்கின்ற ஒரு நிகழ்வு. ஆக கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் திறமையை கொடுத்திருக்கின்றார், வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார், கொடைகளை கொடுத்திருக்கின்றார், இன்னும் பலவற்றை நமக்கு கொடுத்திருக்கின்றார். கொடுத்தவற்றை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதுதான். ஏனென்றால் இன்றைய கொடுக்கப்பட்டிருக்கின்ற உவமையில் பார்க்கின்றோம், ஒருவருக்கு 5 தாலந்தும் ஒருவருக்கு 2 தாலந்தும் ஒருவருக்கு 1 கொடுத்துவிட்டு செல்லுகின்றார். அவர் மீண்டும் வருகின்ற பொழுது 5ஐ 10 வைத்திருக்கின்றார் ஒருவர், 2ஐ 4 வைத்திருக்கின்றார். ஆனால் 1ஐ பெற்றவர் மட்டும் பயத்தில் மூழ்கி எதுவும் செய்யாமல் அப்படியே திருப்பி கொடுத்து விடுகின்றார். இதில் கடவுளின் பாராட்டை பெறுபவர் யாரென்றால், 5ஐ 2 மடங்காக மாற்றியவரும் 2ஐ 2 மடங்காக மாற்றியவரும் கடவுளிடமிருந்து பாராட்டை பெறுகின்றார்கள். ஆக அப்படி என்றால் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகள், வாய்ப்புகள், கொடைகள் இவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும். எப்பொழுது? நாம் இந்த உலகில் இருக்கின்ற பொழுது, அதாவது இந்த உலகத்திற்கு நாம் வருகின்ற பொழுது கடவுள் இந்த திறமைகளை நமக்கு கொடுக்கின்றார். நாம் வாழுகின்ற நேரம் என்பது இந்த உலகில் நாம் வாழுகின்ற நேரம். இந்த நேரம் முடிந்த பிறகு கடவுள் நம்மை சந்திக்கின்றார். ஆக இந்த உலகில் வாழுகின்ற பொழுது அவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தி அதை கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்புகளை நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அதிகப்படுத்த வேண்டும். அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும், துணிந்து செயல்பட வேண்டும். கடவுளுக்கும் மனிதருக்கும் மற்றவர்களுக்கும் உதவி புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதே. ஆனால் அந்த ஒரு தாலந்து பெற்ற அந்த மனிதன் ஏன் அவன் மீண்டும் அதை இரட்டிப்பாக செய்யவில்லை என்பதற்கு கூறும் பதில் என்னவென்றால், பயம். கடவுளை கண்டு நான் பயந்து விட்டேன். ஆக பயம் என்பது ஒன்று, இன்னொன்று சோம்பேறித்தனம் என்று சொல்லலாம், இன்னொன்று கடவுளை பற்றிய தவறான புரிதல். ஆக எவரொருவர் பயத்தினால் ஓய்ந்திருக்கிறார்களோ, எவரொருவர் சோம்பேறித்தனத்தினால் ஒதுங்கி இருக்கின்றார்களோ, எவரொருவர் கடவுளை பற்றிய தவறான புரிதல் இருக்கின்றார்களோ, அவர்கள் பயன் கொடுக்க மாட்டார்கள் என்பதுதான். பலனளிக்க மாட்டார்கள், பெற்ற கொடைகளை பயன்படுத்த மாட்டார்கள். ஆக இந்த நிலையிலே கடவுள் என்ன சொல்லுகின்றார், எவரொருவர் கொடுக்கப்பட்ட கொடைகளை நல்லதற்காக பயன்படுத்துகிறாரோ அவருக்கு மீண்டும் கொடுக்கப்படும். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் கொடுத்த கொடைகளை நம்பி அவற்றை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது மீண்டும் கொடுக்கப்படும். எவரொருவர் அவற்றை பயன்படுத்தாமல் பயந்து, கடவுள் நம்பிக்கையற்று, விசுவாசமற்று, சோம்பேறித்தனத்தோடு வாழுகின்றார்களோ அவர்களிடம் இருப்பதும் எடுக்கப்படும் என்பதுதான் இங்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி. ஆக கடவுள் நம்மீது நம்பிக்கை வைத்து கொடுக்கின்றார். கடவுள் நம்மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார். அத்தகைய நம்பிக்கையை நாமும் சுமந்து செல்ல வேண்டும் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை நேசிக்கின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் பல திறமைகளை கொடுத்திருக்கின்றார். நாம் அதற்காக கடவுள் அவருக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுக்கவில்லை என்ற ஒரு வருத்தத்தை, ஒரு தவறான புரிதலை நமக்குள் நாம் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கடவுள் அனைவரையும் நேசிக்கக்கூடியவர். அவர் அனைவருக்கும் கடவுள், குறிப்பிட்ட மனிதருக்கு மட்டுமல்ல, மாறாக அனைவருக்கும் கடவுள். ஆனால் ஒருவேளை நமக்கு ஒருவருக்கு அதிகமான தாளந்தை கொடுத்திருக்கலாம், நமக்கு குறைவாக கொடுத்திருக்கலாம். ஆனால் நம்ம பெற்ற அந்த குறைவான தாளந்தை நாம் இரட்டிப்பாக்க ஆக்கினோம் என்றால் கடவுள் மீண்டும் நமக்கு கொடுப்பதற்கு முற்படுகின்றார். ஆகவே இறைவன் உங்களை நேசிக்கின்றார் என்பதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். என்றால் பலருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும், கடவுள் என்னை நேசிக்கவில்லை, நான் எப்பொழுதும் கோயிலுக்கு போகிறேன், எப்பவும் ஜெபிக்கிறேன், எனக்கு கடவுள் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். அப்படி அல்ல. நாம் கடவுளோடு இருக்கின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்ற பல குடும்பங்களில் சொல்லியிருக்கிறாங்க. இன்று வரைக்கும் நான் உயிரோடு இருக்கின்றேன் என்றால், என்னுடைய குடும்பம் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், நான் கடவுளோடு ஒன்றித்திருக்கின்ற அந்த நிலையில் கடவுள் எனக்கு கொடுப்பது என்ற நம்பிக்கையோடு வாழுகின்ற பல குடும்பங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆகவே நீங்களும் அந்த 5 தாலந்து பெற்றவர்கள் நிலையிலும் அல்லது 2 தாலந்து பெற்ற நிலையிலும் வருகின்றீர்கள். காரணம்,
இறைவன் உங்களுக்கு கொஞ்சம் கொடையை கொடுத்திருந்தார், நீங்கள் அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்ததினால், பற்று வைத்ததினால் அவர் மீண்டும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்னும் ஆழமாக அவரை நம்புங்கள், இன்னும் கொடுத்து கொண்டே இருப்பார். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்மை என்றும் கைவிட மாட்டார். அதை நம்புவோம், அவர் மீது ஆழ்ந்த பற்று கொள்ளுவோம், இறை ஆசிரியர் பெறுவோம். ஆமேன்.